Daily. Taste the Daily. இந்த ஜென்மத்தோட பலன் வந்து இதான் எனக்கு கொடுத்த ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட். ஏன்னா வந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்கும். பட் ஒரு திருநங்கையா இருந்தா அவளுக்கு ஒரு தாலி பாக்கியம் கடவுள் மூலியமா கிடைக்கிற விஷயம் இந்த கூத்தாண்டவர் கோவில தான். அதை வந்து வருஷத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து பெறதுக்கு பாக்கியம் பட்டிருக்கேன். அந்த நாள் இன்னைக்கு ஆயிடுச்சு. இதோ என் ஐயனுக்காக நான் 3 தாலி கட்டியிருக்கேன், மஞ்சள், வெள்ளி, தங்கம். ஏன்னா வந்து 3 வேண்டுதல் வச்சிருந்தா 3 வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துருந்தாரு. வருஷம் இப்படிதான் அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் அவர் எனக்கு கொடுப்பாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும், நாங்கள் மட்டும் இல்லை, திருநங்கை மட்டும் தாலி கட்டி அறுக்கிற விசேஷம் திருநாள் இது இல்லை. ஆண் பெண்ணும் உங்கள் வீட்டில் ஒரு தடப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் வந்து வேண்டிக்கிட்டு தாலி கட்டி அறுக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. அதுவும் இல்லாமல் என்னோட குடும்பம், என்னோட ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எத்தனை வருஷம் மேம் நீங்கள் இங்கே வரது? நான் வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. எனக்கு 16-17 இயர்ஸா இருக்கும். சோ இப்போ ஆரம்பத்துல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு என்ன ஒரு மாறுதல் ஏற்பட்டுருக்கு? ஆரம்பத்துல வந்து நாங்க ரூம்ஸ் கஷ்டப்பட்டோம், சாப்பாடு கஷ்டப்பட்டோம். பட் எல்லாமே இப்போ ரொம்ப ஃபெசிலிட்டிஸ். நான் இன்னைக்கு விழுப்புரத்துல இருக்கிறப்ப ஐ திங்க் ஐ am in the 3-star hotel in சென்னை மாதிரி இருக்கேன். ஓகே, இப்போ இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு, நிறைய விஷயங்கள் மாறினாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் மாறல, இன்னும் இந்த ஒரு விஷயம் மாறலன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாற்றத்தை நான் எதுவுமே எதிர்பார்த்து யாக்கிட்ட எதிர்பார்க்கறேன். மாறல நம்ம நினைக்க கூடாது, மாற்றணும். அதான் நம்ம கையில இருக்கு. ஸோ நான் வந்து மாற்றணும்னு நினைப்பேன்னா ஒரே விஷயம் தான். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு திருநங்கையை பார்த்தாவே வந்து ஒரு பெண் கிட்ட இருந்தா அந்த உரிமை யாரும் கொடுக்காம அவ்வளவு சீக்கிரம் பெண் கிட்ட போய் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு திருநங்கையை பார்த்தாவே அவங்க வீட்டு பெண்களா நினைச்சு மேல கை போறது, போட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி பண்றது மட்டும் தான் எனக்கு அது பிடிக்கல. பிகாஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு பர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் மக்கள் பார்த்து. அம்மா வணக்கம், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா திருநங்கைகளுக்காக பல ஆண்டுகளாக உழைக்கக்கூடிய ஒரு தாய் இவங்க. அது மட்டும் இல்லாம எங்க திருநங்கை கூட்டமைப்பின் ஒரு தலைவியும் கூட தான். இன்று வரை அயலாத திருநங்கைக்காக எப்பவுமே போராடக்கூடிய ஒருத்தங்க. குறிப்பாக நீயா நானா நிகழ்ச்சியில வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி மக்களுக்கு நிறைய மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்தவங்க. அம்மா பக்கத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா நீங்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சி ரொம்ப நிறைய ஆண்டுகளாக வந்து போறீங்க, உங்களுக்கு இந்த மாற்றம் தெரிகிறதா இல்ல மக்கள் இன்னும் மாறலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிறைய சமூக மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம். முதலையெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு ஆரம்ப காலத்தில் 30 வருடங்களுக்கு முன்னால் திருநங்கைகள் தான் அதிகமாக இருப்பாங்க, பொதுமக்கள் குறைவாக இருப்பாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் எங்களை விட அதிகமான பேர் வந்து இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புண்ணியமான ஸ்தலம், ஆன்மீக ஸ்தலம், உலக திருநங்கைகளுடைய குலதெய்வம் இது கூத்தாண்டவர். ஆகவே வந்து பொது சமூகத்துக்கிட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய ஒரு புரிதல் இருக்கு. எல்லாரும் வந்து திருநங்கைகளை பாகுபாடா பாக்குறது இல்ல. இன்னும் நிறைய பாகுபாடு, இன்னும் ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல பாகுபாடு இருக்கு, அதுவும் இல்லாம இருக்கணுங்கிறத கூத்தாண்டவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு இப்போ. ஆனா இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னும் மாறினா நல்லா இருக்கும், அது சமூகமா இருக்கட்டும் மக்களுக்கா இருக்கட்டும். அதாவது டிரான்ஸ் கம்யூனிட்டியோட சோசியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் லோ லெவல்ல தான் இருக்கு. அந்த சோசியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஹை லெவலுக்கு மாறணும். அப்படிங்கும்போது இன்னும் நிறைய திருநங்கைகள் படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்படி போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறிடும். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னொரு 20 வருஷத்துல இன்னும் முழுமையான மாற்றங்கள் வரும். ஓகே, இப்போ இந்த திருவிழா இவ்வளவு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நான் என்னோட 15 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போ 51 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 36 வருஷமா இந்த திருவிழாவை நான் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்க ஒரு 35 வருஷமா டிராவல் பண்ணிட்டு வரீங்க. ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போக்கு என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு? ஆரம்பத்துல எல்லாம் வந்து திருநங்கைகளை பற்றி ஒரு புரிதல் இருக்காது, நிறைய ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷன் ஹெவியா இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லை. எல்லாருமே ரொம்ப சோசலிசமா வந்து பழகுறாங்க, எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்கு. அன்றைய காலகட்டத்துக்குலாம் நிறைய இந்த இடத்துல திருநங்கைகளுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 வன்முறைகளாவது இங்கே நடக்கும். ஆனால் இப்போ இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. 0% வன்முறைன்னு தான் சொல்லணும். அரசு தரப்புலையும் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்ஸும் பண்ணி தராங்க. குடித்தண்ணீர், டாய்லெட்ஸ்
ஃபெசிலிட்டி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி அண்ட் வாகன போக்குவரத்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி முழுமையான பாதுகாப்பையும் காவல்துறை கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த உணர்வை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து நமக்காக நம்ம ஒன்று பண்றதை விட நம்ம சார்ந்தவர்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அது போலதான் இந்த அழகி போட்டி கூட வந்துட்டு எங்க அம்மாவுக்காக எங்க அம்மாங்களுக்காகவே சேர்ந்து நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதை பண்ணி நான் வின் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது 3ஆவது வருஷமா எங்க புருஷனை பார்க்க போறேன். ஸோ கிரீடத்தோட போகும்போது செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு எங்க அந்த புது அழகி சொல்லி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன். என்னோட பேர் விபாஷா. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். So, இதான் first இது என்னோட time-ஆ? 7th year. Okay. லாஸ்ட் இயர் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். ஸோ நிறைவேறிடுச்சு. இந்த வருஷம் அதுக்காக 3 தாலி கட்டுறேன். தங்கம், வெள்ளி, மஞ்சள். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு தாலி கட்ட போறேன். இப்பதான் கட்ட போறேன். நாளைக்கு தாலியா இருக்கிறேன் நான். சரி, ஓகே. இந்த 7 வருஷம் வந்திருக்கீங்க. 7 வருஷத்துல என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதான் இத்தனை வருஷம் நான் மஞ்சள்ல மட்டும் தான் கட்டியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் தங்கம், வெள்ளி, மஞ்சள் 3த்துலயும் சேர்த்து கட்டுறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மக்கள் கிட்ட என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு? ஆரம்பத்துல மக்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபெசிலிட்டிஸ்மே நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எல்லாம் இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அம்மாக்காக வெற்றி, அது ரொம்ப பெரிய வெற்றி தான். ஏன் அம்மா மேல இவ்வளவு பாசம்? ஏன் அந்த அம்மாக்கு வெற்றி பெற்று கொடுக்கணும்னு தோணுச்சு? ஈவன் சில பேருக்கு பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிஸா இருந்தா மட்டும்தான் அவங்க கூட போய் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் நார்மலா இருக்கும் போது என்ன வந்து அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதாவது நான் வந்துட்டு பெண்மை குணம் தான், ஆனா ஆண்மை உடம்புல இருக்கும்போது எங்க என்னுடைய அழகு நான் எக்ஸ்போஸ் பண்ண தெரியாத டைம்ல அம்மான்னு கூட ஒரு வார்த்தைக்காக ரத்த பந்தமே இல்ல ஒரு திருநங்கை பெண்மணியா இருந்து இப்போ மொத்தமா வந்துட்டு ரத்த உடலுமா சேர்ந்து என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணணும் இல்லையா? அவங்களால முடியாதத இப்போ நான் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க பண்ணுவாங்க, என் சகோதரிகள் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஃபீல் சொல்ல முடியாது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிஸ் இந்தியா தான். ஸோ நான் ஸ்பான்சர் பண்ணும்போது நீங்க எல்லாருமே விருப்பத்தை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து ஓட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வின் பண்ணுவேன். பேர் அம்மு பிரியா. ஐ எம் ஃப்ரம் கொலம்போ, ஸ்ரீலங்கா. ஸோ நல்லாவே தமிழ் பேசுகிறேன். இது என்னோட 10 years 10வது வருஷம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சீக்கிரம் வருவோம். இந்த வாட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதாவது போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தான வருஷம் ஸ்ட்ரக்சர் பியூட்டியில் நானே வின் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு வருஷமா நீங்க இந்த வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 12 வருஷமா பண்ணிருக்கோம். என்ன வேண்டுதலுக்காக வந்தீங்க? அது நடந்துச்சு? அது என்ன வேண்டுதல் வந்து ஏதோ எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு கை கால் காசு நல்லா இருக்கணும், நாங்கள் நினச்சது நடக்கணும்னு நினச்சோம். அதெல்லாம் நடந்துன்னே இருக்குது ஐயன்கிட்ட. அதனால கூத்தாண்டவருக்காக செய்திருந்தோம். இது என்ன மாதிரியான வேண்டுதல் ஐயா? ஆண்களும் தாலி கட்டுறாங்க, பெண்களும் தாலி கட்டுறாங்க. இது என்ன மாதிரி? பெண்கள் யாரும் கட்ட இல்ல, மாட்டாங்க. அதான் திருநங்கைகளும் தாலி கட்டுறாங்கன்னா பகவானுடைய வந்து கல்யாணம் செய்வதற்காக போருக்கு போகும்போது எனக்கு கல்யாணம் ஆனாதான் வருவோம்னாங்க. அதனால மகாவிஷ்ணு திருநங்கை அவதாரம் எடுத்து அந்த கல்யாணம் செய்தார். அதனால திருநங்கைகள் பண்றாங்க. நாங்க வேண்டுதலைக்காக பண்றோம். அதான் ஆண்கள் மட்டும் வேண்டுதலுக்காக அப்போ வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இது எத்தனை நாட்கள் வந்து கடைபிடிப்பாங்க? ஒரு சில வந்து 1 நாள், 3 நாள், 7 நாள்லாம் வந்து இதை வந்து தாலியை வந்து கழுத்துலயே வச்சிருந்து அதுக்கப்புறம் அறுப்பான்னு சொல்லுவாங்க. 16 நாள் சின்ன தாலி பந்தலடியில இருக்கிறவங்க 16 நாளை வெள்ளிக்கும் தாலி கட்டிட்டு இருப்பாங்க. பூசாலிங்க 16 நாளை வெள்ளிக்கும். எங்களை மாதிரி உள்ளவங்களெல்லாம் 3 நாள் தான். இதுக்கான இந்த முன்னாடி வந்து விரதம் இருப்பாங்கல்ல, அதுக்கான என்ன மாதிரில விரதங்கள் இருக்கு? இதுல 3 செவ்வாய் வரும். அந்த 3 செவ்வாய்க்கும் விரதங்கள் இருக்கணும். அவ்வளவுதான். வேற என்ன மாதிரி வழிபாடுகள் நடக்கும் இங்க? தாலி கட்டுறத தவிர்த்து வேற என்ன நடக்கும்? எங்கெல்லாம் வந்து எங்க எல்லையில தாளிக்க கூடாது, வெந்நீரை விளாசி குளிக்க கூடாது, பாய் போட்டு படுக்க கூடாது, இப்படி எல்லாம் சில பண்பாடோட இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஆமா. சரி, இப்ப முன்னாடிக்கு நீங்க வந்து 12 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான மாறுதல் ஏற்பட்டிருக்கு இந்த கோயில்ல? எல்லாம் கோயில் முன்னிக்கிட்டெல்லாம் அப்ப முன்ன நாங்கெல்லாம் தாலி கட்டிக்கும் போது கவர்மெண்ட்ல இல்ல, இப்ப கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ரொம்ப பாதுகாப்பெல்லாம் நிறைய இருக்கு. முன்னாடி காலத்துல எப்படி இருக்கும்? அப்போ முன்னாடி காலத்துல இவ்வளவு கூட்டமும் கிடையாது, இத மாதிரி பாதுகாப்பும் கிடையாது. சும்மா கூட்டங்களை அதிகரிக்க கூட்டங்களை நிறைய வர்றதுனால பாதுகாப்பெல்லாம் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் நிறைய எங்களுக்கு பயமில்லாத இருக்குது. ஆனா அப்போல இருந்தே திருநங்கைகள் வந்து தாலி கட்டிட்டு தான் இருக்கும். இது கோயில் அரபாங்க உருவான காலத்துல இருந்தே திருநங்கைகள் பண்றாங்க. பிறந்ததுல இருந்தே பண்றீங்க. வேண்டுதல் என்ன வேண்டுதலுக்காக? எனக்கு உடல்நிலை சரியில்லைன்ட்டு இதை வேண்டாங்க ப்ரோ. அதனால நேர்த்தி கடனா இதை வந்து செலுத்தின்னு இருக்கு வருஷம். ஃபேமிலியோட எப்பயுமே வந்துருவீங்களா? இல்ல ஃபேமிலியோட வந்துருவோம். ஃபேமிலியோட வந்துருவீங்க. ஓகே, இது என்ன சம்பிரதாயம் சொல்லி உங்களை முத இது பண்ணி வச்சாங்க?
வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சது வேண்டிக்கிட்டா நடக்கணும் இந்த சாமி தாலி கட்ட வச்சாங்க ப்ரோ. எத்தனை வருஷம் நீங்க கட்டிட்டு இருக்கீங்க இதோட நான் ஒரு 18 வருஷமா கட்டியிருக்கேன். 18 வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா இந்த தாலி கட்டுறது படி? சின்ன பிள்ளைல கட்டி வரும். எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 20 வருஷம். சின்ன பிள்ளை பால் குடி இருந்து அப்ப இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வேண்டுதலுக்காக ஆரம்பிச்சீங்க இப்போ அப்படின்னு? பசங்க முன்ன பசங்க வந்து பொண்ணு செத்து போச்சு. ஆம்பளை வந்தாருன்னு சொல்லிட்டு பேராத்தன அப்பா அம்மா வந்து அப்பா கட்டினாரு. அப்பா காலமானவர் அதுல இருந்து சின்ன பிள்ளை என்னை இட்டு வந்து தாலி கட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி, இப்போ இதுக்கப்புறம் உங்க பசங்க அந்த மாதிரி வழியா வரும்? அப்படியே வரும். அப்படியே வந்துனே இருக்கு வந்தான். ஓகே, இது என்ன ஒரு சிறப்பு அம்சம்? தாலி கட்டி இது எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? இப்ப தாலி கட்டி நாளைக்கு அறுத்துரும், காலையில அறுத்துரும். நாளைக்கு அறுத்துறீங்க. சரி, இப்போ திருநங்கைகள் வந்து தாலி கட்டி வளையல் வச்சு உடைப்பாங்க. கட்டுவோம், போய் வலையில போடுவோம். நீங்களும் வளையல் போடுவீங்க? எல்லாம் போடுவோம். அப்படியா? இப்பயே போய் போடுவீங்களா? போய் போடுவோம். இப்ப போய் நீங்க வளையல போட்டு நாளைக்கு உடைப்பீங்க. மெட்ரோ மெயில் சேனல் நேர்களே, நாங்க இப்ப கூவாகத்துக்கு வந்தோம். அருள்மிகு கூத்தாண்டவர் ஆலயத்துக்கு. இந்த வருஷம் வெற்றி பெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில வெற்றி பெற்ற அழகியும் எங்க கூட இருக்காங்க. நாங்க எல்லாருமா, அப்புறம் பள்ளி மாணவி அஜிதா அவர்களும் இருக்காங்க. நாங்க எல்லாரும் போய் ஐயனுக்கு இன்னைக்கு தாலி கட்டிட்டு வந்திருக்கோம். ரொம்ப 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 எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. மக்கள் எங்களை வெள்ளத்துல கொட்டி நிறைச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த சீரும் சிறப்புமாக இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமோ, நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. நாங்க இவ்வளவு அழகா கும்மி அடிச்சோம், கொண்டாட்டமா இருந்தோம், சொந்த பந்தத்தை பார்த்தோமோ. நாளைக்கு இதை விட இன்னும் சந்தோஷமா இருந்துட்டு அதை விட கவலையை நோக்கி போவோம். அந்த தருணத்துல எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டத்தையும் நினைச்சு நாங்க கவலைப்படுவோம். அதையும் நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறோம். சோ இப்போ அக்கா, அதாவது நீங்க இப்போ எவ்வளவு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? உங்களோட நான் இது என்னோட தொடர்ந்து வந்தா இது என்னோட 3வது தடவை. ஆனா 7 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வந்திருக்கேன். ஓகே, நீங்க? இது எனக்கு 3வது வருஷம். 3வது தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு? இது எனக்கு முதல் வருடம். ஸோ அப்போ உங்ககிட்ட தான் நான் ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே, இவங்க எல்லாருக்குமே வந்து இது ஆல்ரெடி வந்திருக்காங்க, தெரியும். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே எனக்கு உள்ளே வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இங்கே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கூட்டு நெரிசல் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து பாலியல் சீண்டல்கள் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நிறுத்தி எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கான அந்த ஒரு பாதுகாப்பு மட்டும் இங்கே இந்த ஊர் கிராமத்துக்கு கூடிய மக்கள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான்க்கா, என்னன்னா நாங்கள் உங்க பின்னாடியே பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அவ்வளோ மக்கள் கூட்டம் நெரிசல் வந்து ஒரு நெறிமுறை இல்லை. இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் வரணும், போறதுக்கு ஒரு வழி வரதுக்கு ஒரு வழி இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு வழிமுறை, இந்த ஒரு பாதுகாப்பின்மை அப்படின்றத எப்படி பாக்குறீங்க நீங்க? பாதுகாப்பின்மைன்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த வழியை அவங்க போலீஸ்காரங்க வந்துட்டு கரெக்டான வழியை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ட்ரியான இதான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறிட்டு அடிச்சுக்கிட்டு உடச்சிக்கிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணும்போது வந்துட்டு ஸோ நம்மளால வந்து பண்ண முடியல. எப்படின்னா வந்துட்டு இப்போ நாங்கள் சாமி பார்க்கும்போது நான் எப்படி நிம்மதியாக போகணும் இல்லையா? இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ புனிதமாக போகணும், அப்படி தான் நீங்கள் என்னுடைய புருஷன் பார்க்கும்போது அப்படி தான் போகணும். நீங்கள் அப்போ தான் வந்துட்டு கட்டி பிடிக்கிறதும் வந்துட்டு எங்களை மீறி நீங்கள் வந்து எங்கள் வல்கராக வந்து நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு பிடிக்க மாட்டேது. ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வர்றது எங்களுடைய தெய்வத்தை பார்க்கறதுக்காக, சரிங்களா? நீங்கள் உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் டான்ஸ் ஆடுறது பாடுறது எல்லாமும். ஸோ அதுக்கு நாங்கள் உங்களுக்காக நாங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் சில விஷயம் பண்ணுங்க. தென் கவர்மெண்ட்டும் சரி, இந்த கோவில் நிர்வாகமும் சரி, கொஞ்சம் வந்துட்டு இங்கே நாங்கள் வருஷம் வரும்போது சொல்லி தான் இருக்கோம், கழிப்பறை வசதி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஒரு பெண்கள், நாங்கள் எப்படி வந்து நாங்கள் வெளில ரெஸ்ட் ரூம் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி தங்கும் வசதி இங்கே ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். தண்ணீர் வசதி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு நல்ல உணவகங்கள் இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் இங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து வர வேண்டியதாக இருக்குது. சில பேர் வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு எப்படி எங்கே தங்குறது கூட தெரியாமல் வெளில தங்க என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத வந்துட்டு பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒன்றே என்ன ஆகுதுன்னா இவங்களுக்காக தான் இங்கே வராங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. பொதுமக்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இதே திருவிழா கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ திருநங்கைகளும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸோ என்ன மாதிரியான இந்த ஒரு தவறுகள் எல்லாம் வந்து தவிர்த்துட்டா எல்லாருமே வந்து நிம்மதியா போயிட்டு வரலாம் அப்படின்னா அது என்ன இருக்கும்? இங்க வர்ற ஆண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஷம்ஷி சொன்ன மாதிரி தான், நீங்க எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்களோ அது மாதிரி நாங்க இதை ஒரு புனித ஸ்தலமா தான் கருதி வர்றோம். இங்க சாமி கும்பிடுறதுக்கு தான் வரோம், வேற எதுக்குமே வரல. வேற எதுவும் பண்ணணும்னா நாங்க வந்து வேற எங்கெங்கயோலாம் போய் பண்ணலாம். இவ்வளவு காசு கொடுத்து செலவு பண்ணி இங்க வந்து பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ அதை மதிச்சு அந்த தெய்வ வழிபாட்டுக்கு வந்தவங்களாம் அந்த மாதிரி நடத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2வது, புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. நாங்க வந்து எங்களுக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இங்க வரோம். ஸோ அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு எங்களை அதை போலயே நடத்தினா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் எங்களோட எனர்ஜிக்கு மீறி, சக்திக்கு மீறி தான் இங்கே கத்தி ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கு. அது கொஞ்சம் இது இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மற்றபடி வருஷம் இந்த கோயில் நிர்வாகம் கொஞ்சமா பெருசா காலடி எடுத்து வைக்காட்டி கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அது எங்களுக்கு சந்தோஷம் தான்.
ஆனாலும் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ தொந்தரவு, இவ்வளோ சிக்கல், இவ்வளோ வெயில், இவ்வளோ வேர்வை ஊத்தினாலும் மீண்டும் மீண்டும் நாங்க வந்துகிட்டே தான் இருப்போம். எங்களோட சந்ததியினர்கள் இங்க வந்து காலை வச்சுட்டு தான் இருப்பாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். Taste the Daily. Taste the Daily.